அடுத்த விஜய்னு சொன்னதில் இருந்து தொடர் சர்ச்சை. எஸ்கேவுக்கு வந்த சோதனை. நடிகர் சிவகார்த்திகேயன் அண்மையில் விருது வழங்கும் விழா ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போது அனிமல் படத்தையும் அதன் இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்காவையும் பாராட்டி பேசியிருந்தார். இந்த நிலையில் சிவகார்த்திகேயனின் இந்த பேச்சு தற்போது பலர் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எஸ்கேவை பலரும் இணையத்தில் விமர்சனம் செய்து வருகின்றனர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக திகழ்பவர் சிவகார்த்திகேயன். அடுத்தடுத்த நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறது. இவரது நடிப்பில் தற்போது அமரன் என்கிற படம் உருவாகி வருகிறது. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் சமீப காலமாக தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வருவது அவரது ரசிகர்களிடையில் அப்செட்டை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன திரையில் இருந்து வெள்ளித்திரைக்குள் நுழைந்து தற்போது தனக்கென ஒரு மார்க்கெட் வைத்துக்கொண்டு உச்ச நட்சத்திரமாக வலம் வருகிறார் சிவகார்த்திகேயன். இவரின் நடிப்பில் அடுத்தடுத்து வெளியாகும் படங்கள் தொடர் ஹிட் அடித்து வருகின்றன. எஸ்கேவும் கவனமாக தனது அடுத்தடுத்த படங்களில் ஸ்கிரிப்டுகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் விஜய் தீவிர அரசியலில் இறங்கப் போவதால் சினிமாவை விட்டு விலகப் போவதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட படங்களின் பணிகளை முடித்துவிட்டு முழுநேர அரசியலில் இறங்க திட்டமிட்டுள்ளார். இதனால் அடுத்த தளபதி யார் என பேச்சு சோஷியல் மீடியாவில் எழத் துவங்கியது. சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் என்று பலரும் கூற ஆரம்பித்தனர். அதற்கேற்ப எஸ்கேவும் அடுத்தடுத்து விஜய் பட இயக்குநர்களுடன் கூட்டணி அமைத்து வருகிறார். அமரனை தொடர்ந்து AR முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்கவுள்ள சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இயக்கத்திலும் ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் எஸ்கே தான் அடுத்த தளபதி என அவரது ரசிகர்கள் இணையத்தில் ட்ரெண்ட் செய்ய ஆரம்பித்துவிட்டனர். இந்த மாதிரியான சூழ்நிலையில் சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கி வருவது அவரது ரசிகர்களிடையில் கடும் அப்செட்டை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அமரன் டைட்டில் டீசர் வெளியான சமயத்தில் அதில் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து இருப்பதாகவும் எஸ்கே கெட்ட வார்த்தை பேசியுள்ளதாகவும் எதிர்ப்புகள் கிளம்பின. ஆங்காங்கே படத்திற்கு எதிராக போராட்டங்களும் நடந்தன. இந்த நிலையில் அண்மையில் விருது வழங்கும் விழா ஒன்றில் அனிமல் படத்தையும் அதன் இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்காவையும் புகழ்ந்து பேசியிருந்தார் சிவகார்த்திகேயன். பொதுவாகவே சந்தீப் ரெட்டி வங்கா பெண்கள் மீதான வன்முறைகளை ஹீரோயிசமாக காட்டுவதாக ஒரு சர்ச்சை உள்ளது. அனிமல் படமும் அதுபோல ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் சம்பாதித்தது. திரையுலகை சார்ந்தவர்களே அனிமல் படத்தை கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்த நிலையில் அனிமல் படம் பயங்கரமாக இருந்ததாகவும் அதைவிட சந்தீப்பின் நேர்காணல்கள் நன்றாக இருப்பதாகவும் பேசியிருந்தார். இதனால் நெட்டிசன்கள் பலரும் சோஷியல் மீடியாவில் சிவகார்த்திகேயனை வறுத்தெடுக்க ஆரம்பித்து விட்டனர். இப்படி அடுத்த விஜய் என சொல்லப்பட்டதில் இருந்து எஸ்கே தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாரின் இன்ஸ்டா பதட்டத்தில் ரசிகர்கள். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தமிழ் சினிமாவில் முன்னணி நாயகியாக வலம் வருகின்றார். இதைத் தொடர்ந்து நயன்தாராவின் லேட்டஸ்ட் பதிவு ரசிகர்களை குழப்பத்திலும் பதட்டத்திலும் ஆழ்த்தியுள்ளது. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தென்னிந்திய மொழிகளில் முன்னணி நாயகியாக இருந்து வருகிறார். கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக திரைத்துறையில் தொடர்ந்து முன்னணியில் இருந்து வரும் நயன்தாராவின் மார்க்கெட் படத்திற்கு படம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழில் ஐயா என்கிற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான நயன்தாரா தற்போது பாலிவுட் படங்களிலும் நடிக்க துவங்கியுள்ளார். ஷாருக் கானின் ஜவான் படத்தின் மூலம் பாலிவுட்டிலும் ஆன நயன்தாரா தொடர்ந்து அங்கு படங்களில் நடிக்க முயற்சித்து வருகின்றார். முன்னணி நாயகியாக இருந்து வரும் நயன்தாராவிற்கு சமீப காலமாக சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அவரின் நடிப்பில் சமீப காலமாக வெளியான படங்கள் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக கடைசியாக வெளியான அன்னபூரணி திரைப்படம் என்னதான் நல்ல விமர்சனங்களை பெற்றாலும் மிகவும் குறைவான வசூலை பெற்று தோல்வி படமாக அமைந்தது. எனவே மீண்டும் தான் யார் என நிரூபிக்கும் தருணத்தில் இருக்கின்றார் நயன்தாரா. எனவே மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து தரமான கம்பேக் கொடுக்கும் முனைப்பில் வேலை செய்து வருகின்றார் நயன்தாரா. இந்த நிலையில் நயன்தாராவின் லேட்டஸ்ட் இன்ஸ்டா போஸ்ட் ரசிகர்கள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வருகின்றார் நயன்தாரா. சில மாதங்களுக்கு முன்பு இன்ஸ்டா கணக்கை துவங்கிய நயன்தாரா தொடர்ந்து பதிவுகளை போட்டு வருகின்றார். அந்த வகையில் தற்போது நயன்தாரா போட்ட ஒரு பதிவுதான் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நயன்தாரா தன் இன்ஸ்டா ஸ்டோரியில் ஐ எம் லாஸ்ட் என பதிவிட்டுள்ளார். இதை பார்த்த ரசிகர்கள் நயன்தாராவிற்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை என தெரியாமல் பதட்டத்திலும் குழப்பத்திலும் இருக்கின்றனர்.
ஆனால் ஒரு சிலரோ ஏதாவது விளம்பரத்திற்காக தான் நயன்தாரா இவ்வாறு செய்திருப்பார் என்றும் பேசி வருகின்றனர். நயன்தாரா நடிப்பையும் தாண்டி ஒரு நிறுவனம் துவங்கி பல தொழில்கள் செய்து வருகின்றார். எனவே அந்த தொழிலுக்கான விளம்பரமாக அல்லது படத்தின் ப்ரமோஷனாகவும் இருக்கலாம் என்கின்றனர் ஒரு சில ரசிகர்கள். இதை போலதான் சில நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாவில் நயன்தாரா விக்னேஷ் சிவனை அன்ஃபாலோ செய்துவிட்டார். அவர்களுக்குள் பிரச்சனை என்றெல்லாம் வதந்திகள் பரவின. ஆனால் அதுபோல ஒன்றும் இல்லை என அதன் பிறகுதான் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது நயன்தாராவின் இந்த பதிவும் பேசும் பொருளாக மாறி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.